ஒரேவா பிஎஃப் போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா சுகர் கேன் ஃபார்ம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது வந்து இதெல்லாம் தான். நான் இன்வென்ட்ரியில் இருக்க இதெல்லாம் தான் தேவை. ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படின்னா பண்ணுங்கள், ஒரு மட்டு ப்ளேஸ் பண்ணாதீங்க. மட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வைங்க. நான் வந்து ஒரு 3 4 5 வச்சுக்கிறேன். 5 போதும். இங்கே 2 பிளாக் வச்சுருங்க. சைடில் 2 பிளாக், இந்த சைடில் 2 பிளாக்கு, இந்த சைடில் 2 பிளாக், அப்படியே சுற்றி இந்த சைடு ஃபுல்லாக பிளாக். இங்கே ஃபுல்லாக பிளாக் வச்சுட்டிங்களா? உங்களுக்கு என்ன வேணும்னா தண்ணி பாக்கெட் நான் எடுக்கிறேன் பாருங்க. இதோ வாட்டர் பக்கெட். வாட்டர் பக்கெட் ஊற்றி இங்கே ஏன் நான் மட்டு ப்ளேஸ் பண்ணேன்னா மட்டில் எது வேணாலும் அப்படியே பூந்து போகும். ஐயோ, கீழே ஒரு பிளாக் உடச்சிடுறேன் காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம இதில் எது வேணால் போட்டோன்னா உள்ளே பூந்து போகும். இது ஒர்க் ஆகாது. என்னடா அது ஒர்க் ஆகிறப்ப காட்டுறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். ஐயோ தப்பா வச்சிட்டேன். அவ்வளோதான். சரி, அடைச்சிடறேன். வெயிட் பண்ணுங்க. அடைச்சா இப்போ என்ன பண்ணுங்க, பிஸ்டன் இருக்கா அதை எடுத்து இங்கே வைக்கணும். அங்கே வைக்கக்கூடாது கைஸ், இங்கே வைக்கணும். இப்படியே ஃபுல்லாக லைனாக வச்சு வந்துடுங்க. பிஸ்டன், ஸ்டிக்கி பிஸ்டனில் பிஸ்டன் வச்சிட்டிங்களா? அதுக்கு பின்னாடி வந்து பிளாக் வைக்கணும். காட்டுறேன் பாருங்க. போயிட்டு பிளாக் இங்கே வைக்கணும். என்னடா இது, உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துருக்காங்க கைஸ். இந்த மாதிரி ஒரு வாட்டி கூட அந்த ஃபஸ்ட் டைம். இப்போ என்ன பண்ணுங்க, அந்த சைடு அப்சர்வ் பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஃபேஸ் வந்து அந்த சைடு இருக்கணும். இதோ இந்த மாதிரி தான் இருக்கணும் கைஸ், பார்த்துக்கோங்க. அப்சர்வர் தான் இங்கே மெயின் கேரக்டரே. இது இல்லைன்னா சிப்ஸ்டெல்லாம் அவ்வளோ அடிக்க பண்ண முடியாது. மட்டும் நான் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுறேன். எப்படி இருக்கும். இங்கே என்ன பண்ணுங்க, சுகர் கேன் ப்ளேஸ் பண்ணோம். இருங்க, அதுக்கு முன்னாடி இங்கெல்லாம் பிளாக் வச்சுக்கலாம். ஃபுல்லாக பிளாக் இதெல்லாம் வேணாம். ஃபுல்லாக கிளாஸ் வச்சுட்டு சுற்றி வச்சுருங்க. இந்த இடத்துல இந்த பிளாக் அழகாக இருக்கும். இஷ்டமாக இதையே ஃபுல்லாக நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். அப்போ தான் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணுறேன். கொஞ்சம் நீட்டாக இருக்கும். நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இதை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த லாஸ்ட் பிளாக் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே போயிட்டு எல்லாம் ப்ளேஸ் ஆயிடுச்சா அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் கடைசியாக மூடுறேங்க. மூடிட்டு என்ன பண்ணணும், இந்த இடத்துல தோண்டணும். இந்த இடத்துல ஃபுல்லாக தோண்டுங்க. அப்படியே ஒன்று கீழே போயிட்டு இந்த சைட்லாம் உடச்சிருங்க. உடை இந்த இடத்துல தான் மெயின் வேலையை. ஸ்டோரேஜ் சிஸ்டமே இங்கே தான் வைக்க போகிறோம். செஸ்ட்டு, ஹாப்பர். இந்த இடத்த வச்சுருங்க. மட்டு மேலே எது இருந்தாலும் அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் ஹாப்பர். நான் கான்டாக்ட் பண்ணேன். நான் ஒரு செஸ்ட் இங்கே வச்சுக்கிறேன். செஸ்ட்டு கீழே செஸ்ட்டு வச்சுருவோம். நடு பிளாக் எது? 1 2 3. இதுதான் நடு பிளாக். என்ன பண்ணணும்,
ஐயோ தப்பாக வச்சுட்டாங்க கைஸ், வெயிட் பண்ணுங்க. இங்கே தான் வைக்கணும். வச்சா அங்கே போயிட்டு உடச்சிட்டு உட்காந்து இதை பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பர் பிளேஸ் பண்ணோம். பார்த்துக்கோங்க. இதை பார்த்த மாதிரி ஒரு ஹாப்பர். மற்ற இதெல்லாம் இந்த ஹாப்பரை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரே ஹாப்பர் மட்டும் தான் செஸ்ட்டு கூட கனெக்ட் ஆகிருக்கணும். இப்படியே அந்த சைடு போயிட்டு இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இந்த சைடு பார்த்த மாதிரி. ஐயோ தப்பா வெயிட் பண்ணுங்க. கீழே வச்சு கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இப்போ நான் பண்ணணும். இங்கே கேஷ் பிளாக் இருக்கும், எடுத்து ஃபுல்லாக வச்சுறேன். உங்களுக்கு வேணும்னா ஸ்டோரேஜ் ஒன்றும் கூட அதிகப்படுத்திக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஏன் கிளாஸ் யூஸ் பண்ணோன்னா, கிளாஸ் வந்து மற்ற செஸ்ட் அது ஓப்பன் பண்ண விடும். காட்டுறேன் பாருங்க. மற்ற பிளாக் எது மேலே இருந்தாலும் செஸ்ட் ஓப்பன் பண்ண முடியாது. பாருங்க நான் சொல்கிறேன். செஸ்ட் இருக்கா, இதுக்கு மேலே உட்காந்து ஒரு பிளாக் வைக்கிறோமா, இப்போ நீங்கள் அந்த பிளாக் ஓப்பன் பண்ண முடியாது. அதுவே கிளாஸ் இருந்தால் அது ஓப்பன் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணுங்க, இதெல்லாம் அடைச்சிடுங்க. ஃபுல்லாக அடைச்சிடுறேன். இந்த ஒரு பிளாக் மட்டும் கேப் விட்டுருங்க, அப்போ தான் செஸ்ட்டை ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போது அந்த சுகர் கேன் வளர்ந்துச்சுன்னா அதுவே கட் பண்ணோம். நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பிளாக் உடச்சிட்டு ஐயோ தப்பாக பண்ணிட்டேன் கைஸ். என் பேச்ச நம்பாதீங்க, நல்ல பைத்தியக்காரன். தப்பாக பண்ணிட்டேன் கைஸ். நீங்கள் இன்னொரு பிளாக் ஹைட் ஏற்றணும். ஐயோ மறந்துட்டேன் கைஸ் சொல்ல. சாரி கைஸ். அதுக்காக வீடியோ பார்க்காம இருக்காதீங்க கைஸ். ஆல்ரெடி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. பிடிக்கலன்னா ஒரு லைக் பண்ணியாட்டு போடுங்க. லைக் பண்ணி விட்டாலும் போடுங்க. அப்போ தான் பார்க்குற நிறைய பேருக்கு போய் சேரும். நீங்கள் லைக்கும் போடாமல் வீடியோவும் பார்க்காம இருந்தீங்கன்னா என் மனசு கஷ்டப்படாதா. இந்த இடத்துல தான் நம்ம பிஸ்டன் வைக்கணும். டிங் 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 போம்ல. இந்த இடத்துல தான் பிஸ்டன் வைக்கணும். போயிட்டு நான் மேலே வச்சு விட்றேன். வச்சுடி கீழே வச்சுக்கலாம். இது ஃபஸ்ட்டே கரெக்டாக பண்ணியிருக்கலாமா? திருப்பி பண்ணும். சரி உங்களுக்காக தான் நான் திருப்பி பண்ணுறேன். நீங்கள் யாரும் இந்த தப்பு பண்ணுறாதீங்க. ஃபுல்லாக வீடியோ பார்த்துட்டு அப்புறம் செய்ய ஆரம்பிங்க. என்ன மாதிரி பைத்தியக்காரனாக இருக்காதீங்க. ஒரு பிளாக் கைட்டு ஏற்றிடுவோம். ஐயோ கீழே உண்டேன். ஃபுல்லாக வச்சுக்கலாம். என்னோட பிளாக்கு ஃபுல்லாக வச்சிடலாங்க. வெயிட் பண்ணுங்க, வச்சுட்றேன். ஸ்டோன் மேலே எப்படி பிளாக் ப்ளேஸ் பண்ணு கேட்கலாம். அது வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஸ்டோன் மேலே பிளாக் ப்ளேஸ் பண்ணால் பிளாக் தான் ப்ளேஸ் ஆகுமே தவிர, அதுக்கு மேலே தான் ப்ளேஸ் ஆகுமே தவிர ஸ்டோன் மேலே ப்ளேஸ் ஆகாது. ஃபுல்லாக நான் முடிச்சிடுறேன். இப்போ கரெக்டாகுதா? இந்த மாதிரி ஒரு பிளாக் கேப் விட்டுருங்க. நம்ம போய் ஏன்னா இருக்காதீங்க. இப்போ நான் பண்ணேன். இங்கே வளர்ந்துச்சுன்னா பாருங்க. அது கட் ஆகிடும். கரெக்டாக கட் ஆகிடுச்சா? செஸ்ட்டில் ஒன்று ஸ்டோர் ஆகுது பாருங்க. கடைசிடும் இப்போது நாங்கள் ஒன்றே ஒன்று வச்சோன்னா அதே வளரும். உங்களுக்கு வெயிட் பண்ணுங்கள், அதே வளரும்.
இது மூடிடுறேன். பாருங்க அது வளர்ந்து எப்படி பண்ண போகுதுன்னு. கைஸ் நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது வளர மாதிரி தெரில. அது லேட்டாகும். இது பெட்ராக் இது மொபைல் வெர்ஷனால லேட் ஆகுது. நீங்கள் ஜாவாவில் வச்சுருந்தீங்கன்னா சீக்கிரமாயிடும். அதனால வெயிட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி இப்போ அங்கே வந்துச்சுன்னா அதுதான் அது கட்டாயி கீழே ஊந்துடும். இங்கே கிளாஸ் இல்லாதனால அது அப்படி இருக்குது. உள்ளே போயிட்டோம். அவ்வளோதான் கைஸ். இப்படி தான் இந்த ஃபார்ம் ஒர்க் ஆகும். எது வச்சாலும் அது அங்கே வந்துன்னே இருக்கும். வந்துச்சா? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா செஸ்ட்டில் ஒன்று ஒன்றா ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். இப்படிதான் கைஸ் நம்ம நிறைய சுகர் கேன் எடுக்கிறது. அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.